இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி பார்ப்போமா? மத்தேயு 17:20 சொல்லுது, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இந்த இடம் விட்டு அப்புறம் போன்னு சொன்னா அது அப்புறம் போம் இப்படின்னு மத்தேயு 17:20 சொல்லுது. இந்த வசனத்துக்கு ஏற்றபடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு ஊர்ல ரொம்ப வருஷமா மழை பெய்யல. அப்போ அந்த ஊர்ல உள்ள ஒரு சர்ச்சில் மழை பெய்யறதுக்காண்டி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாரும் கையில எதுவுமே இல்லாம தான் வராங்க. ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் கையில ஒரு கொடை கொண்டு வரான். அப்ப இந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்க, நீ எதுக்கு கொடை கொண்டு வர? ஏன்னா வெளியேதான் மழை பெய்யல அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொல்றான்னா, நம்ம இன்னைக்கு மழைக்காண்டி தானே ப்ரேயர் பண்றோம், இன்னைக்கு மழையே எசப்பா தந்துருவாங்க, அதனாலதான் கொடை கொண்டு வரேன். அதை பார்த்து எல்லாரும் அவனுக்கு கேலி செஞ்சாங்களாம். ஆனா அவன் விசுவாசத்தோட ஏசப்ப கிட்ட ப்ரேயர் பண்ணா வெளியே பார்த்தா ஜோர்னு மழை பெஞ்சுதான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க எப்ப ஜபிக்கும் போதும் ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோட ஜபிச்சா அந்த அந்த காரியம் நடக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம்னு பைபிள் சொல்லுது. அதனால அந்த சின்ன பையனை போல எப்ப ஜபிச்சாலும் விசுவாசத்தோடு ஜபிங்க. எந்த இதுக்கு ஜபிச்சாலும் விசுவாசத்தோடு ஜபிங்க. கர்த்தர் உங்க காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவாங்க. பாய்.